மோடி அவர்கள், அதே மாதிரி ஒன்றிய அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னா பெரிய விஷயம். இங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுகவே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. ஆனா நீங்க நினைச்ச உடனேயே எல்லாரையும் பாத்துடுறீங்க. செல்ல பிள்ளையா நீங்க பாஜகவுக்கு? சரி, இவ்வளவு பெரிய கூட்டமா அப்படிங்கிற அந்த பிரமிப்புல எனக்கு கிடையாது. சில வார்த்தைகள் அந்த மாநாட்டில் அவர் பயன்படுத்தின சில வார்த்தைகள் பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். உங்களுடைய ஒரு கூட்டத்திலேயே கட்சி கூட்டத்துல கூட ஆடிட்டர் அவர்கள் பேசினதெல்லாம் வெளியில தெரிஞ்ச விஷயம்தான். வைகோ அவர்கள் ராமன், ஸ்டாலின் அவர்கள் பரதன் அப்படின்லாம் பேசின விஷயங்கள்லாம் வந்தது. உங்களை நம்பி திமுகவும் எப்படி டிராவல் பண்ண முடியும்? திமுகவுக்கு எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. இருந்தாலுமே தலைவருக்கும் சரி, அங்க நம்மளுடைய மாண்பு முதலமைச்சரான தளபதிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. பாஜக எம்பிக்களிடம் கையெழுத்து பெற்றது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப பாஜகவோட ஸ்லீப்பர் செல்லா துரை வைகோ அவர்கள்? இவங்களுடைய குற்றச்சாட்டுக்குள் இதை கூட ஐ கிவ் அ டேம். சொந்த கட்சிக்குள்ளே வன்மம் இருக்கு, போட்டி இருக்கு, பொறாமை இருக்கு. இருக்கும்போது அது காலப்போக்கில் சொல்ல முடியாது இல்லையா? நான் காலப்போக்கில் சொல்ல முடியும். ஆனா நாடாளுமன்ற தொகுதிக்கு நீங்க வேட்பாளரா நின்னீங்க. ஏன் சின்னத்துலதான் நான் நிப்பேன்னு உறுதியா நின்னீங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலையும் இது உங்களுக்கு ஒரு சவாலா தானே அமையும். எப்படி சமாளிக்க போறீங்க? நான் இது ஒரு சர்ச்சையாக்க விரும்பல. நான் இந்த நேரத்துல இந்த சொல்லி சர்ச்சையாக்க விரும்பல.